வடிவேலுவை சமாளிக்கவே முடியலப்பா. அவர் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கு 16 படங்கள்ல கேட்டாங்க, நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை சோனா ஒரு அதிர்ச்சியான தகவலை பத்தி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். இப்போ பொதுவா காமெடி அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஒரு சில பேர் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. முதல்ல செந்தில், கவுண்டமணி இவங்க ஞாபகத்துக்கு வந்தாலுமே அடுத்ததா இப்ப இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வரக்கூடியவர் அப்படின்னாலே அது நடிகர் வடிவேலு தான். வைகை புயல் வடிவேலு வந்துட்டு நிறைய படங்கள்ல காமெடி கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. இவரோட காமெடி அப்படிங்கிறது கொஞ்சம் தனித்துவமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவரோட காமெடிக்குன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை கூட வடிவேலுவோட காமெடி கூட சேர்த்து வச்சு ஒரு ஃபன்னா மீம்ஸ் மாதிரி போட்டு ட்ரெண்ட் ஆக்குவாங்க. அதாவது எல்லா மீம்ஸ்க்குமே வடிவேலுவோட காமெடி அப்படிங்கிறது பக்காவா செட் ஆகும். அந்த அளவுக்கு அவரோட காமெடி வந்து அப்போத்துல இருந்து இப்ப வரைக்கும் ரசிக்கும்படியா இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு நிலையில தான் குசேலன் படத்துல வந்துட்டு நடிகர் வடிவேலுக்கு ஜோடியா சோனா வந்து நடிச்சிருப்பாங்க. அதுமே காமெடியான காட்சிகள் தான் இருக்கும். இவங்களோட பேருமே வந்து அந்த ஒரு காமெடிக்கு வந்து நல்லாவே செட் ஆயிருக்கும். குசேலன் படத்துல வந்து வடிவேலுவோட காமெடி நல்லா தான் இருக்கும். அதுல அவங்களுக்கு ஜோடியா சோனா வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த நிலையில தான் சோனா வந்து வடிவேலு கூட நடிக்க விருப்பமே இல்லை, எனக்கு வந்து அவர் கூட சேர்ந்து 16 படங்கள் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துச்சு, ஆனா நான் ஒத்துக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னா குசேலன் படத்துல இவங்களோட பேருக்கு வந்து கொஞ்சம் காமெடி செட் ஆயிருக்கும், ஃபன்னாவே இருந்திருக்கும். இந்த படத்துக்கு அப்புறமாவே வந்து வடிவேலு சார் கூட நடிக்கிறதுக்கு நிறைய படங்கள் வந்து இவங்களுக்கு கேட்டிருக்காங்க, சோனாட்ட வந்து கேட்டிருக்காங்க. அதாவது வடிவேலு கூட சேர்ந்து பேரா பண்றதுக்கு வந்து நிறைய படங்கள்ல கேட்டிருக்காங்க. ஆனா வடிவேலு பேரை கேட்ட உடனே எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நான் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல 16 படங்கள்ல வடிவேலுக்கு ஜோடியா நடிக்கிறதுக்கு கேட்டிருக்காங்க. ஆனா சோனா வந்து ஒத்துக்கவே இல்லை. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை வந்து நான் வெளிப்படையா சொல்ல விரும்பல, ஒரு சில விஷயங்களை சகிச்சுக்கவே முடியல, ஆனா சில விஷயங்களை வெளிப்படையாவும் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி வந்து சோனா சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து சுயமரியாதை தான் ரொம்பவே முக்கியம், அதனாலதான் எனக்கு வந்து நான் அவர் கூட படங்கள் நடிச்சு கேட்டிருக்க போது நான் வந்து வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஆளை விடுங்கடா சாமி, எனக்கு போதும், அவர் கூட படம் நடிச்சதே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்ததுனாலதான் அடுத்தடுத்து அவர் கூட படங்கள் கேட்கும் போது நான் நடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சோனா சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு.